மாண்புமிகு இதய தெய்வம் சத்துணவுத்தந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 107வது பிறந்த நாள் விழா ஓசூர் மாநகரம் ஜூஜுவாடி பகுதியில் இன்று சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மண்ணை விட்டு பிரிந்தாலும் அவர் இந்த நாட்டு மக்களுக்கு தந்த திட்டங்கள் இன்று மக்கள் மத்தியில் உயிர் பெற்று இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை அரசியல் கட்சிகள் வந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெயரை குறிப்பிடாமல் தமிழகத்தில் அரசியல் செய்துவிட முடியாது என்ற ஒரு நிலை மாண்புமிகு சத்துணவுத்தந்த சரித்திர புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த திட்டங்களை நமக்காக கொடுத்து சென்றிருக்கின்றார்கள். அவர்களை உலகம் முழுவதும் இன்று தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அங்கெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் இன்று கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே ஓசூர் மாநகரம் ஜூஜுவாடி பகுதியில் மாநகர வடக்கு பகுதி செயலாளர் அசோக் அவர்கள் தலைமையிலும் மற்றும் அவர்களோடு சேர்ந்து கழக நண்பர்கள் தலைமையிலும் இன்று கொண்டாடப்படுவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். 107வது எம்ஜிஆர் பிறந்தநாள் முன்னேற்ற கழகத்துல ஜூஜுவாடியில நம்ம ஊர் பொதுமக்களோட சேர்ந்து அவர் பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கு. இது நம்ம ஜூஜுவாடியில மட்டும் இல்லை, மொத்தமா நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு மொத்தமா இன்னைக்கு அவர் பேர் சொல்ல மாதிரி மக்களுக்கு சேர்ந்திருக்காரு. அதனாலதான் எல்லாரும் சேர்ந்து அவரை பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்காரு. இதே மாதிரி ஒசூர்ல கூட ராம்நகர்ல பிடிச்சி இதுக்கிட்ட எம்ஜிஆர் சிலைவருக்கு ஊர்வலம் பண்ணி அங்க அன்னதானம் வேற பண்ணிட்டு இருக்கு. அனைவரும் இந்த எம்ஜிஆர் நம்ம அரசியல் இதுல அவரு மக்கள் திலக மாதிரி எல்லாருக்கும் நல்ல நல்ல திட்டங்கள் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறதுனால தான் அவர் பிறந்த நாள் கொண்டாடி இருக்குங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 107வது பிறந்த நாளை முன்னிட்டு நமது ஓசூர் மாநகர ஜூஜுவாடி 1வது வார்டு மற்றும் 2வது வார்டு சார்பாக கழக வடக்கு பகுதிக்கு கழக செயலாளர் திரு அசோக் அண்ணா அவர்களின் சார்பாக இன்று அவர் ஏற்பாட்டின் பேரில் இன்று 107வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நமது தலைவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், தமிழகத்தில் முதலில் காமராஜருக்கு அடுத்தபடியாக சத்துணவு தந்த சரித்திர நாயகர் நமது எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். என்றும் அவரின் புகழ் நிறுத்தி நிற்கும் போது பல திட்டங்களை அவர் செய்துள்ளார். ஆகையால் அவரின் பிறந்த நாளை நமது வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக கொண்டாடி சீரும் சிறப்பாக கொண்டாடுவோம் என்று உறுதியளித்து இந்நாளை சிறப்பாக நடத்தி கொடுக்கிறோம். நமது மாவட்ட செயலாளர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் சார்பாகவும் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். பூ போடும்போது எல்லாரும் ஒட்டுக்க போடுங்க, அப்பதான் சரி வரும். அந்த பக்கம் போங்க. பூ போடும்போது பின்னாடி அங்க போயிட்டு போய் அந்தாண்ட போயிட்டு எதுவும் தெரியாது.
சுங்கேஷா பின்னாடி பின்னாடி வா சுங்கேஷ் பின்னாடி கூட கொட்டிடுவேன். சுங்கேஷ் கணேஷ் ஒரு 2 நிமிஷம் நான் தரேன் கூடப்பா போட்டு தலைவர் பொன்மனச்செம்மல் சத்துணவு நாயகர் 107வது பிறந்த நாள் இன்று கொண்டாட்டமாக கொண்டாடுகிறோம். ராம்நகர் வார்டு 24 பணியாற்றி இந்த ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டு சிறப்பாக கொண்டாடிக் கொள்கிறோம். பூ அலங்காரம் செய்து நடைபெறவுள்ளது. பொதுமக்களும் கழகத்தோழர்களும் ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 107வது பிறந்த நாள் விழா ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். போக்குவரத்துக்கு இடையூறாக இல்லாமல் ஊர்வலத்தை நடத்தி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் இதய தீபம் ஏழைகளின் ஜன்னல் பரங்கிமலை மன்னன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சார்பாக மிக போராட்டமாக நடந்து வருவது கழக தோழர்களும் ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். இந்த நிலையை சிறப்பாக நடத்துமாறு கழக தோழர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். ஆனந்தா ஆனந்தா
ஒரே செகண்ட் சார், ஒரு செகண்ட் சார். கொஞ்சம் கிட்ட நடிச்சு எங்க பார்த்தா மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதிமுக அதிமுக பெரியார் பெரியார் அம்மா அண்ணா பெரியார் அண்ணா அதிமுக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாரத ரத்னா டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 107வது பிறந்த நாள் விழா கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தின் சார்பாக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்களும் கழக தோழர்களும் ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இவ்விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் சரித்திர நாயகன் சரித்திர நாயகன் அண்ணா திமுக அண்ணா திமுக அண்ணா திமுக சரித்திர நாயகன் சத்துணவு திட்டம் தந்த சரித்திர நாயகன்
ஏழாவது பிறந்த விழாவை முன்னிட்டு நமது ஆற்றல் மிக்க துடிப்புமிக்க மாவட்ட செயலாளர்கள் அன்பு சகோதரர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மாவை வணங்கி அவருடைய வழியிலே தமிழக மக்களுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி 4 ஆண்டு காலம் கொடுத்து மக்கள் மனதிலே நீங்க இடம் கொடுத்த எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வரும் நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலர் அண்ணன் எடப்பாடி அவர் நாளைக்கிழங்க இன்னைக்கு 107வது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திருநாளை இந்த ஓசூரிலே நம்முடைய மாநகரத்தின் சார்பிலே இன்னைக்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் செய்யாத திட்டங்களுமே இந்த தமிழகத்துக்கு செய்து இன்னைக்கு 107வது பிறந்த நாளை இந்தியா முழுவதும் அனைத்து தமிழர்களால் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த இயக்கத்தின் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆசைகள் பின்பற்றி தான் இன்னைக்கு தமிழகத்தில் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாமே நம்ம அண்ணன் எடப்பாடியார் ஆகட்டும், அண்ணன் அம்மா ஆகட்டும், இன்னைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் ஏராளம். உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு சத்திரத்துள்ள சரித்திர நாயகன் அண்ணா இந்த இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்யாத திட்டம் சரித்திர திட்டம் அது. அப்படிப்பட்ட எம்ஜிஆருடைய ஆசைகள் ஏற்று புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எண்ணற்ற திட்டங்கள் இன்னைக்கு தமிழகத்தில் கொடுத்திருக்கிறாங்க. அதே போல அந்த எடப்பாடி அவர்கள் 4 ஆண்டு காலம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா தாய் 8 அடி என்றால் பிள்ளை 16 அடி பாயம் என்ற வகையில அனைத்து திட்டங்களும் 4 ஆண்டு காலம் நல்ல ஆட்சி செய்தவர் அண்ணன் புரட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் புரட்சி தமிழர். இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த திமுகவை வீட்டுக்கு 13 ஆண்டு காலம் வீட்டுக்கு அனுப்பிய தலைவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த திமுக நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த திமுக தமிழக மக்களுக்காக தமிழக மக்கள் நலனுக்காக வந்தது. ஆனா இந்த திமுக என்பது இன்னைக்கு குடும்பத்துக்காக தான் இருக்கிறது தவிர தமிழக மக்களுக்காக இல்லை. அதனாலதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரை வீட்டுக்கு அனுப்பி 13 ஆண்டு காலம் வீட்டில் உட்கார வச்சார். நான் 1983 நான் கட்சியில் சேர்ந்து ஏதாவது ஒரு பெரிய சாதனை செய்ய வேண்டும், பொதுமக்களுக்காக நல்ல பணி செய்ய வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அப்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எம்ஜிஆர் சிலைகள் உருவாக்க வேண்டும் என்று அன்றைக்கு இருக்கும்போது மாவட்ட செயலாளர் அவர்கள் சொன்னார்கள். அதன்படி ஹோசூரில் விக்டோரியா ஷைன் அருகில் ஒரு இடம் பிடித்து இரவும் பகலும் பார்க்காமல் அங்கு எம்ஜிஆர் சிலையை உருவாக்க வேண்டும் என்று மன நோக்கத்துடன் என்னுடைய தலைமையில் என்னுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் திரட்டி அவருடன் சேர்ந்து என்னுடைய தலைமையில் அந்த சிலையை அமர வைத்தேன். மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வரவழைத்து அவருடைய திருக்கரங்களால் அந்த சிலையை திறப்பு விழா செய்தேன்.
அன்று மிக கோலாகலமாக அந்நாள் முதல் இந்நாள் வரை எம்ஜிஆர் 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 என்ற திருநாமம் ஓசூரில் ஜொலித்துக் கொண்டே ஜோதியாக வெளிச்சத்தை அதிமுக அன்றை இருந்த கட்சியை விட இன்றைக்கு பல மடங்கள் உயர்ந்து எட்டியது. அதுக்கு பிறகுதான் திருமணம் செய்து இன்னைக்கு பல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து கொண்டு ஏமாத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நல்லா தெரியும், வரும் தேர்தல் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்படி இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து மக்களாட்சி கிடையாது, குடும்ப ஆட்சி. இந்த குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இந்த 2 மாசம் டைம் இருக்குது. பாராளுமன்ற தேர்தல், இந்த பாராளுமன்ற தேர்தல் 40க்கு 40 நாங்கள் வெல்ல வேண்டும். ஒரு தலைவர்களே ஜார்ஜ் கோட்டை பாராளுமன்றத்தில் அவர் என்ன யார் சொல்றாரோ அவர் தான் முதலமைச்சர் ஆக வேண்டும். அதேபோல் 2026 கூட அந்த எடப்பாடி அவர் தான் முதல்வர் ஆவார். அதே சந்தேகமே இல்லை. அதை மட்டும் அதிமுக தொண்டரை மட்டும் விரும்பவில்லை, பொதுமக்களும் திமுக தொண்டர்களும் விரும்புறாங்க. ஐயோ, அந்த புரட்சி நாயக்கன் எழுச்சி நாயக்கன் எடப்பாடி அவர்கள் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப இன்னப்பா இவரை நம்பி ஓட்டு போட்டு இந்த மாதிரி ஆட்சி சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு நம்மளுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த 107வது பிரிவில் நம்ம எல்லாரும் சபதம் செய்ய வேண்டும். இந்த பாராளுமன்ற தேர்தல் வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் எல்லாரும் வெல்ல வேண்டும் சொல்லி இந்த சபதமேற்று நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த தமிழகத்தை மீண்டும் அந்த எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி குறித்து மக்களுக்கு நலம் சேர்த்து நம்ம எல்லாம் உறுதியாக இருக்க வேண்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து நம்முடைய பகுதி கழக செயலாளர் இணைந்து நல்ல முறையில் ஏற்பாடு செய்த ராஜா அவர்களுக்கும் மற்றும் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும் சிவா அவர்களுக்கும் ரகுமான் அவர்களுக்கும் குபேரன் அவர்களுக்கும் அச்சு அவர்களுக்கும் முபாரக் அவர்களுக்கும் சந்தோஷ் அவர்களுக்கும் மாதவன் அவர்களுக்கும் சுவாமிநாதன், வரதராஜ், முத்துராஜ், சேகர், சாட்சிபாய் மற்றும் நம்மோடு இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பேரவை மாவட்ட கழக செயலாளர் சிட்டி அவர்களுக்கும் இளைஞர் பாசறை மாவட்ட செயலாளர் ராம அவர்களுக்கும் மற்றும் மாநகர செயலாளராக இருந்த நாராயணன் அவர்களுக்கும் மற்றும் பகுதி செயலாளர் வாசுதேவன் அவர்களுக்கும் அசோக் அவர்களுக்கும் மஞ்சு அவர்களுக்கும் மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மூர்த்த தலைவர் அண்ணன் நந்தன்சாமி அவர்களுக்கும் நம்முடைய அராப்தான் அவர்களுக்கும் மகளிர் அணியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய கழக செயலாளர் ரவி அவர்களுக்கும் குணசேகர் கவுன்சிலர்கள் மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கிற அனைத்து கவுன்சிலர் வட்ட செயலாளர்கள், கார்பரேட்டர்ஸ், பத்திரிகை நண்பர்கள், இங்கே நம்மளுக்கு ஒத்துழைத்த நம்முடைய போலீஸ் அதிகாரிகளுக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நமது பகுதி செயலாளர் ராஜா அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றார்கள். எம்ஜிஆர் என்கின்ற 3 எழுத்தின் சொந்தக்காரர் பங்காளன் புரட்சி தலைவர் அவர்களின் 107வது பிறந்த நாளை முன்னிட்டு இங்கு வருகை புரிந்திருக்கும் ஏனற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த பகுதியை ஒசூர் பகுதியை வளர்ச்சி பாதையாக இப்பொழுது வரலும் வளர்ச்சி என்றாலே நம்முடைய அன்னார் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் அழைத்த வளர்ச்சி தான். அன்னார் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கிற பொதுமக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. அதே போல அன்னதானம் உண்டு, எல்லாருமே தயவு செய்து இருந்து அன்னதானம் ఉంటాను.
ஏழைகளின் பங்காளன் தமிழ்நாட்டின் தலைவர் அதிமுக அதிமுக இருப்பா தலைவர் பொன்பால் செம்மன் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 107வது பிறந்தநாள் விழா ஓசூர் மாநகரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணர் பாலகிருஷ்ண அவர்களின் தலைமையில் மிக சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. அன்னதானம், நலத்திட்ட உதவிகள் மற்றும் பெரிய கேக், ஒரு 20 kg கேக் வெட்டி கொண்டாட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. అవునా అదే ఎవరు అడగల எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மூலெழுத்து என்று அவர் மறந்தாலும் கூட அந்த எழுத்து என்றைக்கு மறையாது. ஏனென்றால் அந்த வகையான கொண்டு வந்த திட்டங்கள், சத்துணவு திட்டமாகட்டும், ஏழைகளுக்காக எந்நேரமும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் ஒரே தலைவர் எம்ஜிஆர். மக்களுக்காக, அதுவும் குறிப்பாக பெண்களுக்காக இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர் எம்ஜிஆர். எண்ணற்றோ திட்டங்கள், நீங்க திட்டத்தை எல்லாம் நம்ம சொல்லணும்னா அவ்வளவு திட்டம் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய 107வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று ஓசூர் மாநகரிலே ஆற்றல் மிகு மன்னார் மேற்கு மாவட்ட செயலாளர் மன்னார் பாலகிருஷ்ண ரெட்டி அவர் தலைமையில் மிக சிறப்பாக ரத யாத்திரை ஊர்வலம் நடைபெற்றது, அன்னதானம் நடைபெற்றது, நலத்திட்ட உதவிகளும் நடைபெற்றது, பொதுமக்கள் ஆதரவோடு பேரணி சிறப்பாக நடைபெற்று இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த கிழக்கு பகுதி நகர செயலாளர் சார்பாக நன்றி தெரிவித்துக் புரட்சி தலைவர் 107வது ஆண்டு பிறந்த நாள் விழாவை கொண்டாட்டு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட சார்பாக கழகத்தோட மாவட்ட செயலாளர் அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி தலைமையில் இந்த உசூர் பகுதியிலே செயலாளர் எங்க ராஜண்ணா அவர்கள் தலைமையிலையும் நடந்து கொண்டே இருக்கிறது. இது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் சிறுபான்மை மாவட்ட துணை செயலாளராக இருக்கிறேன். உசூர்
ஒசூர் மாநகரத்துல நல்லா ஒரு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த நாளுக்காக எல்லா மக்களும் நல்ல ஆதரவு கொடுத்து நல்லபடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதுக்கு பொதுமக்களுக்கு அதிமுக சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று புரட்சி தலைவர் பொன்மலச்செம்மன் தலைவர் அவர்களது 107வது பிறந்த நாள். இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த அதிமுக இருக்கிற வரை இந்த கொண்டாட்டம் கொண்டாடப்படும். அதே போல் இந்த வார்டில் 14வது வார்டில் அன்பு சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களும், லோகன் அவர்களும், கேசவன் அவர்களும், மனோன்மை அவர்களும், சாச்சு, முனர் பாஷா மற்றும் பலர் மிகவும் சிறப்பாக 1987 புரட்சி தலைவர் இறந்தார். அன்று முதல் இன்று வரை இந்த 14வது வார்டில் சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்ட பெருநாள்களை கொண்டாடப்படுகிறது என்று உங்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. புரட்சி தலைவருடைய
பிறந்த நாள் என்றால் தமிழ்நாட்டிலும் மற்றும் அகில இந்தியாவிலும் உலகம் சுற்றும் வாலிபன் உலகத்தில் எங்கேயும் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இன்று பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். அவர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தான் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அதே போன்று இன்று நமது நகர துணை செயலாளர் செந்தன் அவர்களின் பிறந்த நாள். அவர்களுக்கு நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி பர்த்டே.